லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று தனியார் தொலைக்காட்சி விவாத அரங்கு மேடையில் திராவிடர் கழகத்தை சார்ந்த மதிவதனி அவங்க பேசுகிறாங்க. இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களை அடிக்க போகிற மாதிரி வேகமாக போகிறாரு. கீழே இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் செருப்பெல்லாம் தூக்கி காட்டுறாங்க. நீங்களும் அந்த அரங்கில் தான் இருந்தீங்க. என்ன நடந்தது அங்கே? பல்வேறு தொலைக்காட்சிகளில் பணியாற்றி இப்போ மாலை முரசு தொலைக்காட்சியில் நெறியாளராக இருக்கிற நம்முடைய அன்பு நண்பர் தம்பி தமிழரசன் மாலை முரசு தொலைக்காட்சியின் சார்பில் மக்கள் மத்தியில் நடத்தக்கூடிய மக்கள் அரங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை சென்னை தியாகராயர் அரங்கத்தில் ஒருங்கிணைச்சிருக்கிறோம், நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சரி வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன தலைப்புன்னு கேட்கும்போது, தமிழ்நாட்டில் பாஜகவுக்கான எதிர்ப்பு அரசியல் உள்நோக்கம் கொண்டதா, நியாயமானதா அப்படிங்கிறதான் தலைப்பு. என்னென்ன பிரமுகர்கள்லாம் வர்றாங்க, நீங்களும் வரணுன்னாரு. சரி, நான் வர்றேன்ட்டு போனேன். அது நேரலை நிகழ்ச்சி இல்லை, அது ஒரு பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. அது இனிதான் அந்த டிவியில் ஒளிபரப்பாகும். வழக்கமாக இது இப்போது நேர்பட பேசு, இது மாதிரியான கேள்வி நேரம், பல்வேறு தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ங்கிறது நேரலையாக அந்தந்த டிவி ஸ்டுடியோவில் நடக்கும், மக்கள் பங்கேற்க மாட்டாங்க. இது மக்கள் மத்தியில் நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இப்போ எல்லா தொலைக்காட்சியும் இந்த வடிவத்துக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த டிவியும் அதை முதல் முறையாக நடத்துகிறாங்க. இதுதான் முதல் நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சி எல்லோரும் நீங்கள்லாம் பங்கேற்ற நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார். அதோடு நாங்களும் பங்கேற்றோம். போனதில் இருந்தே ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பித்ததிலிருந்தே வலதுசாரி தரப்பு அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை எதிர்த்து நம்ம தோழர்களும், அதாவது திராவிடர் கழக தோழர்கள் இருந்தாங்க, திமுக தோழர்கள் இருந்தாங்க, நாம் போயிருந்ததுனால எங்கள் கட்சி தோழர்கள் வந்திருந்தாங்க. இந்த கருத்துள்ள திராவிட இயக்க, பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய கருத்துள்ள தோழர்களும் நிறைய குழுமியிருந்தாங்க. வலதுசாரி தரப்பு கூச்சல் போடுறது, ஒவ்வொருத்தர் பேசும்போதும் ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கிறது, இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை எதிர்த்து இந்த பக்கம் தோழர்களும் எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருந்தாங்க. நான் முடிந்த வரைக்கும் இந்த பக்கம் உள்ள தோழர்களை அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, உங்கள் சார்பாக பேச நாங்கள் 3 பேர் வந்திருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் வந்திருக்கிறாரு, தங்கை மதிவதனி வந்திருக்காங்க, நான் வந்திருக்கிறேன், நாங்கள் பேசுவோம், நீங்கள் பேசாதீங்கன்னு நம்ம தரப்பை பார்த்து மட்டும்தான் நான் கையசைச்சிக்கிட்டே இருந்தேன். அவங்களும் அதுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஏதாவது கற்றுனா இவங்க திரும்ப மறுமொழி சொல்லுவாங்க. இப்படியே அந்த நிகழ்ச்சி ஒரு கொதிநிலைக்கு போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ மதிவதனி பேச ஆரம்பித்தாங்க. மதிவதனி எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். அநாகரிகமாக ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. வயதில் இளையவராக இருந்தாலும் மிகுந்த முதிர்ச்சியோடு பேசக்கூடிய ஒரு தோழர். அவங்க ஒரு பெரிய கவனத்தை பெற்றிருக்கிறார். அதனாலேயே பண்பாக பேசக்கூடியவர், கருத்தாக பேசக்கூடியவர், மிகுந்த ஆற்றலுள்ள ஒரு இளம் பெண்ணாக இன்றைக்கி அரசியல் களத்தில், குறிப்பாக கருத்தியல் களத்தில் தீவிரமாக செயலாற்றிக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகள்லையும் போய் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை பெற்றிருக்காங்க. அவங்களுடைய கருத்தியல் வீச்சு என்பது அந்த அளவுக்கு இருக்குது. நிதானம் இழக்காதவர். இந்த வயதில் இப்படி ஒரு முதிர்ச்சியோடு நிதானம் இழக்காமல், உணர்ச்சி வயப்படாமல், அறிவு வயத்தோடு மட்டுமே பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றலை ஒரு பெண் பெற்றிருப்பது என்பது, அதுவும் அந்த தோழர் பெற்றிருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவங்க அந்த மாதிரியாக வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். திராவிடர் கழக குடும்பத்தில் இருந்து அந்த இளம் வயதிலேயே அவர் அந்த கருத்துக்களை உள்வாங்கி வெளிப்படக்கூடியவராக அவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் தொடர்ச்சியாக இப்போ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசுகிறார், பல்வேறு மேடைகளில் பேசுகிறார். எங்கே பேசினாலும் கருத்தை மட்டுமே பேசக்கூடியவர். அவர் வன்முறையை விதைத்ததாகவோ, யாரையாவது கொச்சைப்படுத்தினதாகவோ, யாரையாவது வம்புக்கு இழுத்ததாகவோ, யாரையாவது அவதூறு செய்ததாகவோ, யாரையாவது இழிவுபடுத்தியதாகவோ ஒரு சான்று கூட காட்ட முடியாது. அந்த அளவுக்கு மிக கண்ணியத்தோடு பேசக்கூடிய ஒரு தோழர். அவர் பேசுகிறார். பேசும்போது கருத்தை தான் வைக்கிறாங்க, கருத்தை வைத்து பேசுகிறார். கருத்தை வைத்து பேசும்போது இவங்கள்ட்ட கருத்து இருந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பேசும்போது இவங்க சுற்று வரும்போது வலதுசாரிகள் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வார்கள். அவங்கள்ட்ட தான் விஷயம் கிடையாதுல்ல. அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதே ஆட்டையை கலைக்கிறதுக்கு தானே. ஏன்னா இந்த பக்கம் பரந்தாமன் இருக்காரு, நான் இருக்கேன், மதிவதனி இருக்காங்க. 3 பேருமே நிலை தடுமாறக்கூடியவர்கள் அல்ல. 3 பேருமே கருத்தை மட்டுமே பேசக்கூடியவர்கள். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் தான் கிடச்சிருக்கு. இவ்வளவு நாள் இந்த விவாதங்கள் எல்லாம் பங்கேற்றதன் மூலம் நாங்கள் பெற்றிருக்கிற பேர் என்பது அதுதான். அந்த பக்கம் பாஜக சார்பில் கரு நாகராஜன் வந்திருந்தார்.
அவருக்கு என்ன ட்ராக் ரெக்கார்டு? அவர் ஏற்கனவே நியூஸ் 7 தொலைக்காட்சி விவாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களை எவ்வளவு கொச்சையாக அருவருப்பாக பேசி அது எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சுன்னு ஒரு ட்ராக் ஏற்கனவே இருக்குது. அர்ஜுன் சம்பத் அவர் எப்படிப்பட்டவர்? அவரும் இப்படித்தான் போகிற இடமெல்லாம் பிரச்சனை பண்ணுறவர், போகிற இடமெல்லாம் தகராறு பண்ணுறவர் அப்படிங்கிற ட்ராக் அவருக்கு இருக்குது. அப்போ நம்ம பார்த்துட்டோம், முதல்ல இந்த அரங்கத்தை இவங்க ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, பிரச்சனை பண்ணணுன்னே வந்திருக்காங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், நம்ம எதிர்வினையாற்றுவதன் மூலம் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இடையூறு வந்துடக்கூடாது. ஏன்னா அவன் ஆட்டை கலைக்கிறதுக்கு தான் திட்டம் போட்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம அதற்கு எந்த வகையிலையும் வந்து துணை போய்விடக்கூடாது அல்லது இடம் கொடுத்து விடக்கூடாது. நாம் அமைதி காத்து கருத்தை மட்டுமே பேசி கருத்தால் வெல்ல வேண்டுங்கிறதுல நான் முதல்ல ஒரு முடிவுக்கு வந்து நான் அமைதியாக இருந்தேன். ஏன்னா இவங்களுக்கு தானே வழக்கம், அவங்க வழிமுறையில் போய் அவங்க விரிக்கிற வலையில் போய் நம்ம விழுந்துட்டோம்னா அவங்க என்ன அந்த நிகழ்ச்சியில் வந்து பேச முடியாததுனால தானே ஆட்டை கலைச்சிட்டு போகணுன்னு பார்க்குறாங்க. நம்ம என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம கருத்தை சொல்கிறதுல தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல முதல்ல அந்த அட்மாஸ்பியரை புரிஞ்சுக்கிட்டு நான் உறுதியாக இருந்துட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு. மதிவதனியும் அதில் தெளிவாக இருந்தாங்க, அவங்க எங்கேயுமே வரம்பு மீறலை. அவ்வளவு தூரம் வந்து அர்ஜுன் சம்பத் அடிக்க பாய்வது போல் வந்தபோது கூட மதிவதனியுடைய ரியாக்ஷன் பார்த்தீங்களா? பின்வாங்கவே இல்லை. அவங்க பின்னாடி மதிவதனி அப்படியே அமைதியாக நின்னாங்க, அவ்வளோதான். ஒரு வார்த்தை கூட மதிவதனி கையை நீட்டி பேசவோ ஆவேசமாக பேசவோ அல்லது வந்து தனிப்பட்ட ஏதாவது வந்து அர்ஜுன் சம்பத்தின் மீது ஒரு வசை சொல்ல வீசவோ எதுவுமே செய்யலை, அமைதியாக இருந்தாங்க. நானும் என் இருக்கையில் அமைதியாக இருந்தேன். என்னதான் நடக்குது பார்ப்போம், நீ என்ன செஞ்சிருவ அப்படின்னு. பரந்தாமன் தோழர் எந்திரிச்சு அர்ஜுன் சம்பத்தை தடுத்தார். என்னங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கவங்களை போய் இந்த மாதிரி கிட்ட நெருங்கி இந்த மாதிரி வந்து ஒரு 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 வன்முறை உடல் மொழியை வெளிப்படுத்துறீங்கன்னு சொல்லி தடுத்தார். அதோட அர்ஜுன் சம்பத் அந்த பக்கம் போயிட்டார். திருப்பியும் அர்ஜுன் சம்பத் வந்தார். அப்போ நான் என்ன பண்ணேன், நானும் எழும்பிட்டேன். எழும்பி போய் அவரை வந்து தடுத்து உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அவர் உட்கார்ற மாதிரி தெரியல, அவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்பந்தான் மதிவதனி சொன்னாங்க, நீங்கள் வந்து செருப்பை காட்டுகிறீர்கள், உங்களுக்கு வந்து அவ்வளோதான் தெரியும், நாங்கள் செருப்பெல்லாம் காட்ட மாட்டோம், நாங்கள் புத்தகத்தை தான் காட்டுவோம், எங்களுக்கு புத்தகம் படித்து தான் பழக்கம், அப்படி தான் நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம்னு ஒரு சரியான பதிலடியை கொடுத்தார். அதோட அர்ஜுன் சம்பத்து பாதியிலேயே போயிட்டார். அர்ஜுன் சம்பத்து நிகழ்ச்சியில் முழுமையாக இல்லை, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அப்போது இதுதான் நடந்த விஷயம். சமூக ஊடகங்களில் அந்த வீடியோக்கள் இன்னும் முழுமையாக வரல. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற யாரோ ஒரு தோழர் வந்து செல்ஃபோனில் பதிவு செய்த அந்த ஒரு துண்டு மட்டும்தான் பரவிக்கிட்டு இருக்கு. அங்கே என்ன பேசப்பட்டது, அங்கே என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் இனி வந்து அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானதான் தெரியும். பொதுவாகவே இந்த சங்கிகள் வந்து நிகழ்ச்சிக்கு வர்றதே மற்றவர்களை பேச விடாமல் செய்வதற்காகத்தான், நம்ம கருத்து பொதுவெளியில் விவாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான், நம்மை உணர்ச்சி வயப்படுத்தி எதிர்வினையாற்ற வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க அந்த வலையோடு தான் வர்றாங்க. வட மாநிலங்களில் தான் நம்ம பார்த்துருக்கோம், தொலைக்காட்சி விவாதங்களில் கூட சண்டையிட்டு ஒருத்தர் அடிக்கக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் வட மாநிலங்களுடைய தொலைக்காட்சியில். இப்போ தமிழகமும் அந்த நிலைக்கு வந்துட்டு அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா இல்லை, அதுதான் நான் அதுதான் சொல்கிறேன், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது. அவங்கள்ட்ட கருத்து கிடையாது, பேசுகிறதுக்கு விஷயம் கிடையாது, நம்ம வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடையாது. நான் பேசும்போதே தொடங்கும் போதே அங்கே என்ன சொன்னேன்னா, நம்ம தோழர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கீங்க, சத்தம் போடுறீங்க, அவங்க சத்தம் போட்டதுக்கு நீங்களும் சத்தம் போடுறீங்க, அப்புறம் எங்களுக்கு நேரம் தரணும், கூடுதலாக நேரம் தரணும்னு வந்து நெறியாளரை நோக்கி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம தரப்பை பார்த்து சொன்னேன், அவங்க அரை மணி நேரம் கூட பேசட்டும், பிரச்சனையே இல்லை, நமக்கு 5 நிமிடம் போதும், நமக்கு அரை மணி நேரம்லாம் வேண்டாம், 5 நிமிடம் போதும், 10 நிமிடம் போதும். அவங்க அரை மணி நேரம் பேசினாலும் அது வெற்று கூச்சல், நம்ம 5 நிமிடம் பேசினாலும் அது அறிவார்ந்த எதிர்வினையாக இருக்கும். அதனால் எவ்வளவு நேரம் நம்ம பேசுகிறோங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன பேசுகிறோம் என்பது தான் முக்கியம், எப்படி பேசுகிறோம் என்பது தான் முக்கியம், எதை எடுத்து சொல்கிறோம் என்பது தான் முக்கியம். அதனால அதுக்கு நேரம் பிரச்சனை இல்லை, அவங்க எவ்வளோ வேணாலும் கத்திட்டு போட்டோம், நம்ம டைம் வரும்போது நம்ம வந்து நம்ம கருத்தை பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆற்றுப்படுத்துகிறேன் அந்த தோழர்களை. நான் தொடக்கமாக பேசும்போதே இதைத்தான் சொல்லி பேசுகிறேன், அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. நான் முதல்ல இதை நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுகள் நடக்குது. அதனால இது பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸ் உடைய வலதுசாரிகளுடைய ஒரு திட்டமிட்ட செயல்பாடு. அவங்க எல்லா இடமும் போய் இதைத்தான் செய்வாங்க. புதிய தலைமுறையில் ஏற்கனவே இப்படி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை பேசவே விடாமல் இடமறிச்சு நான் பேச தொடங்கினாலே வந்து கருத்தை சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி
அப்புறம் நான் வந்து அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளிநடப்பு செய்ய வேண்டிய ஒரு முறை ஏற்பட்டுச்சு. இவ்வளவு நாளாக நம்ம விவாதத்தில் பங்கேற்கிறோம், அப்படிலாம் நம்ம கோவப்பட்டது கிடையாது, ஆவேசப்பட்டது கிடையாது, எந்திரிச்சு போனது கிடையாது. ஆனால் நம்மையே எவ்வளவு பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு கருத்தை மட்டும் பேச வேண்டும் என்று ஒரு முடிவோடு போய் உட்கார்ந்துருக்கிற நம்மையே வந்து அவ்வளவு சீண்டி பார்க்குறாங்க, அவ்வளோ வந்து ஆத்திரம் ஊட்டுவாங்க, ட்ரிகர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது நம்ம எதிர்வினையாற்றணும்னு சொல்லி. ஏன்னா அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய திட்டமே அதுதான். அதுக்காக தான் அவங்க வர்றாங்க, அவங்க பேசுறதுக்காக வரல, கருத்தை வந்து கருத்தால் எதிர்கொள்ள வரல, அங்கே ஒரு வன்முறை களமாக்கணும்னு வர்றாங்க. புதிய தலைமுறை ஆஃபீஸ் மேலே வெடிகுண்டு வீசினாங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தியதற்காக ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீது வெடிகுண்டு வீசினார்கள் என்பது சங்கிகளின் வரலாறாக இருக்குது. இப்போ வெடிகுண்டே வீச வந்தவங்க என்னென்ன வேணாலும் செய்வாங்கல்ல. அதனால அர்ஜுன் சம்பத் இப்படி நடப்பது ஒன்றும் புதிதில்லை, அது நமக்கு ஒன்றும் அதில் அதிர்ச்சி இல்லை, அதில் ஒன்றும் வியப்பில்லை. அர்ஜுன் சம்பத் அதுக்கு தான் அங்கே ஒரு 10-20 பேரை கூப்பிட்டு வர்றாரு. மொத்த அரங்கத்தில் வந்து 200-300 பேர் இருக்கக்கூடிய அரங்கத்தில் ஒரு 10-20 சங்கிகள் வந்து மொத்தமாக அந்த அரங்கத்தை வந்து இல்லாமக்கிடுவாங்க. ஏன்னா அந்த நிகழ்ச்சியை சீர்குலைக்கணுங்கிறது அவங்க நோக்கம். ஆக்கப்பூர்வமான விவாதம், தலைப்பு நல்ல தலைப்பு. தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அரசியல் என்பது நியாயமானதா, உள்நோக்கம் கொண்டதா? நியாயமானதுன்னு நாங்கள் பேசுகிறோம், அடுக்கடுக்கான வாதங்களை வைக்கிறோம். ஒரு வாதத்திற்கு கூட அவர்கள்ட்ட உருப்படியான பதில் இல்லை. உளறாங்க, உளறி கொட்டிக்கிட்டு அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அங்கேயும் மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்காங்க, இதை பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அப்போ லட்சோப லட்ச மக்கள்கிட்ட அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அந்த அம்பலமாவதை தடுப்பதற்கு தான் வன்முறையை கையில் எடுக்கிறாங்க, வன்முறை வழியை கையில் எடுக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் மதிவதனி அமைதியாக நின்னாங்க, நானும் அமைதியாக உட்கார்ந்துருந்தேன். தோழர் பரந்தாம எழுந்திரிச்சு தடுத்தார். 2வது முறை அர்ஜுன் சம்பத் அதே வேலையை செய்யும் போது அப்புறம் நானும் எழும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இது வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சங்கிகள் என்னென்ன செய்வாங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், சங்கிகள் எப்படிப்பட்டவர்கள், என்னென்ன வேலை செய்வாங்க, எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை சீர்குலைப்பார்கள் அப்படிங்கிற தெளிவு மக்களுக்கு இருக்குது. நாம் மக்கள்கிட்ட தொடர்ந்து கருத்தை சொல்லுவோம், மக்கள்கிட்ட தொடர்ந்து சங்கிகளுடைய இந்த சதி திட்டத்தை அம்பலப்படுத்துவோம். நம்மளுடைய அந்த பாஜக எதிர்ப்பு அரசியல் என்பது நியாயமானது என்பதை தெளிவுபடுத்தும். அதுதான் நம்ம வேலை. அந்த வேலையை அன்னைக்கும் மதிவதனி நிதானம் இழக்காம அவ்வளவு பெரிய ஒரு கூச்சலுக்கு மத்தியிலையும் கம்பீரமாக நின்று எதிர்கொண்டார். அதனால அர்ஜுன் சம்பத் பாதியிலேயே போயிட்டார். தமிழ்நாட்டுடைய துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றிருக்கிறார். அவரோடு சேர்ந்து 4 அமைச்சர்களும் பதவி ஏற்றிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த உதயநிதி அவர்களுடைய அந்த பதவியேற்புக்கு பின்னாடி பல்வேறு விமர்சனங்கள் வருது. லண்டனுக்கு படிக்க போன அண்ணாமலை சொல்கிறாரு, 40 மாதங்களாக தமிழ்நாட்டில் எங்கேயுமே விடியல் இல்லை, ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே சூரியன் பிரகாசமாக ஒழிக்குது அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. வானதி ஸ்ரீனிவாசன் அவங்களும் சொல்கிறாங்க, திராவிட மாடல் அரசு இப்படி தான், இது ஒரு குடும்பத்துக்கான அரசு தான் சொல்லி அவங்களும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக மேலே யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது, உதயநிதி அவர்களை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கியதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்லாம் யாரும் இங்கே சொல்ல வரல. எல்லா கட்சியும் விமர்சனத்துக்கு உட்பட்ட கட்சிகள் தான், எல்லோரும் கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதில் வந்து பாஜக விமர்சனம் செய்வது, பாமக விமர்சனம் செய்வது, தேமுதிக விமர்சனம் செய்வது, இதெல்லாம் இந்த விமர்சனத்துக்கெல்லாம் இவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. பாஜக தங்களுடைய கட்சி பிரமுகர்களின் பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் வழங்கியிருக்கிறார்களா? வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து கிரிக்கெட்டு வாரியமே யார் கையில் இருக்குன்னா அமித்ஷா மகன் கையில் தான் இருக்குது. அமித்ஷா மகன் வந்து கிரிக்கெட் விளையாடி அந்த துறையில் கோலோச்சி அந்த துறையில் வளர்ந்து வந்து அந்த இடத்தை அடைந்திருக்கிறாரா? இல்லை. அமித்ஷா என்கிற அந்த உள்துறை அமைச்சர் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர், அவருடைய அந்த அதிகார வலிமையை பயன்படுத்தி அந்த இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அப்போது தன் தந்தையின் மூலம் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பது என்பது பாஜகவில் நடக்குதா? நடக்குது. ஏராளமான வாரிசுகளுக்கு அவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க, முக்கியமான பொறுப்புகளில் கொண்டு அமர வச்சுருக்காங்க. இது பாஜகவுடைய நிலை. பாஜகவோடு தமிழ்நாட்டில் அணி சேர்ந்திருக்கிற கட்சிகள் அப்படின்னு பார்த்தா பாமகவில் என்ன நடக்குது? டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், அதற்கப்புறம் சௌமியா அன்புமணி, இப்போது அவங்களுடைய பிள்ளைகள் என்கிற அளவுக்கு ஒரு குடும்பத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் வந்து அந்த கட்சி போயிருக்கு. தருமபுரி தொகுதியில் தான் வந்து மொத்த பாமகவினரும் வேலை செய்தார்கள். ஏன்னா அங்கே தான் சௌமியா அன்புமணி போட்டியிட்டார். அந்த தொகுதியில் மட்டும்தான் அந்த அன்புமணி அவர்களுடைய பிள்ளைகள் வேலை செய்தார்கள். ஏன்னா அங்கே தான் அவங்க அம்மா போட்டிட்டாங்க.
அந்த கட்சிக்கு அந்த பிள்ளைகள் வேலை செய்தால் கூட புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, கட்சி போட்டியிடுற எல்லா தொகுதியிலுமே அந்த பிள்ளைங்க வேலை செஞ்சுருக்காங்க, கட்சிக்காக வேலை செய்கிறாங்க. ஆனால் கட்சிக்காக வேலை செய்யலை, வேற எந்த தொகுதிக்கும் யாரும் போகல. முழுக்க முழுக்க எல்லாரும் தருமபுரி தொகுதியிலே முகாமிட்டு ஒரு குடும்பமே ஒரு கட்சியாக களத்தில் நம்ம பார்த்தோம். சரி, தேமுதிக அவங்களும் பாஜகவுடைய ஒரு நேச சக்தி தான், பாஜகவை பெருசாக விமர்சனம் செய்யாத கட்சி தான், பாஜகவோட அணியில் இருக்கிற கட்சி தான், மீண்டும் பாஜகவோடு அணி சேருவதற்காக பாஜக விரும்புகிற ஒரு கட்சி தான். அந்த கட்சியில் என்ன நிலைமை? விஜயகாந்த் அவர்கள், அதற்கு பிறகு பிரேமலதா அவர்கள், அப்புறம் இயக்குனர் சுதீஷ் அவர்கள், இப்போ மகன் விஜயபிரபாகர் அவர்கள். விருதுநகரில் இப்போ விஜயபிரபாகர் தான் போட்டிட்டார். விஜயபிரபாகர் ஜெயிச்சிருக்கலாம்னு வாரிசு அரசியலை விமர்சிக்கக்கூடிய எல்லாரும், மற்ற கட்சிகளில் உள்ள திமுகவில் வாரிசு அரசியலை விமர்சிக்கக்கூடியவரெல்லாம், சீமான் போன்றவர்கள்லாம் விஜயபிரபாகரை ஜெயிச்சிருக்கலாம், அந்த தம்பி ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வேறு அந்த கட்சியில் ஆளே இல்லையா? இங்கே கேட்குறாங்கல்ல, இந்த கேள்வி அங்கே கேட்கல. அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ், அவரும் பாஜகவோட தான் இருக்கார். அவர் யார்? மூப்பனாருடைய மகன். அவர் எப்படி வந்தார்? உதயநிதி போல மக்கள்கிட்ட போய் நின்று போட்டியிட்டு வென்று வந்தாரா? இதுவரைக்கும் தேர்தலையே சந்திக்காத, தேர்தலிலேயே போட்டியிடாத ஒரு தலைவர் உண்டுன்னா, மக்களையே சந்திக்காத ஒரு தலைவர் உண்டுன்னா அது ஜி.கே. வாசன் தான். அவர் மாநிலங்களவை உறுப்பினரானார், மத்திய அமைச்சரானார், காங்கிரஸ் கட்சிக்கு தலைவரானார், அப்படியே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ தலைவராக இருக்கார், இப்பவும் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் எந்த தகுதியின் அடிப்படையில் வந்தது? மக்களே சந்திக்காமல் அந்த இடத்துல போய் ஒருத்தர் வாரிசு அடிப்படையில் தானே வந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. அப்போ அது ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் இவங்க கூட்டணி கட்சி யார்? ஐஜேகே, இந்திய ஜனநாயக கட்சி. அங்கே யார்? பாரிவேந்தர் அவருடைய மகன். அப்போது நீங்கள் வந்து யார் இதை சொல்கிறாங்க? அப்புறம் ஜான் பாண்டியன் அவங்க கூட்டணி கட்சி. அங்கே ஜான் பாண்டியன் இருக்கார், அவர் மனைவி இருக்காங்க, அவர் மகன்கள் மகள் எல்லாருமே அரசியலில் அந்த கட்சியில் இன்னைக்கு வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஒரு கட்சியாவது மக்கள்கிட்ட இருந்து வந்த கட்சி, ஒரு கட்சியாவது வாரிசே இல்லாத கட்சின்னு பாஜக கூட இருக்கக்கூடிய ஒரு கட்சியை காட்டுங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, பல்வேறு குடும்பங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சுக்கிட்டு தான் பாஜக திமுகவை பார்த்து கேள்வி கேட்குது. திமுகவை பார்த்து யார் கேள்வி கேட்கலான்னா, இடதுசாரிகள் கேட்கலாம், விடுதலை சிறுத்தைகள் கேட்கலாம். ஏன்னா எங்கள்கிட்ட இங்கே வாரிசு அரசியல்லாம் கிடையாது, இடதுசாரிகளில் வாரிசு அரசியல்லாம் கிடையாது. இது மாதிரியான கட்சிகள் கேள்வி கேட்கலாம். நாங்கள் ஏன் இதை கேள்வி கேட்கறது இல்லைன்னா, இந்திய அரசியலில் வாரிசு இல்லாத கட்சியே கிடையாது. எல்லா பெரிய கட்சிகளையும், காஷ்மீர்லேருந்து இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பெரிய கட்சிகள்லையும் எல்லா சிறிய கட்சிகள்லையும் வழிநடத்தும் பொறுப்பு என்பது அந்தந்த கட்சிகளில் அந்த தலைவர்களுடைய பிள்ளைகள் தான் எடுத்து செய்கிறாங்க. அது அந்த கட்சி ஏற்றுக்கொள்கிறது, திமுக ஏற்றுக்கொள்கிறது. திமுகவுக்குள் முரண்பாடு வந்து திமுகவுக்குள்ள ஒரு சரிபாதி எதிர்ப்பு இருக்குது, பிரச்சனை வெடிக்குது அப்படின்னா கூட பொது வெளியில் அதை பற்றி எல்லாரும் கேள்வி கேட்கலாம், விமர்சிக்கலாம். அப்படி ஒரு நிலையே அங்கே இல்லையே, எந்த கட்சிக்குள்ளே அப்படி ஒரு நிலைமை இல்லையே. அந்தந்த கட்சி பாமக ஏற்றுக்கொள்கிறது, அதனால நம்ம பாமகவையும் தான் கேள்வி கேட்கல. அன்புமணி எப்படி வரலாம், சௌமியா அன்புமணி எப்படி வரலாம்னு எங்கேயாவது விசிக்க கேட்டிருக்கோமா? பாமகவுடைய கொள்கையை எதிர்க்கிறோம், பாமக எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எதிர்க்கிறோமே தவிர அன்புமணி எப்படி வரலாம், சௌமியா அவர்களை எப்படி அங்கே கொண்டு நிறுத்தலாம் அப்படிங்கிற கோணத்தில் நாங்கள் இதுவரைக்கும் கேள்வி கேட்டதில்லை. எந்த கட்சியும் கேட்டதில்லை. ஜி.கே. வாசனை நாங்கள் அந்த கோணத்தில் கேள்வி கேட்டதில்லை, விஜயகாந்த் அவருடைய கட்சி அந்த கோணத்தில் நாங்கள் கேள்வி கேட்டதில்லை, யாரையும் கேள்வி கேட்டதில்லை. அதனால நாங்கள் திமுகவையும் கேள்வி கேட்கல. திமுகவை கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அதை செய்கிறாங்களா? சீமான் அவர்களுடைய கட்சி வரைக்கும் பார்ப்போம், அங்கே இப்போ அவங்க மனைவி வந்து பொறுப்பெடுத்துக்கலையா, அவங்களுக்கு முதல் வரிசையில் வந்து இருக்கை போடப்படலையா, அவங்க மனைவி என்ன பொறுப்பில் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு அணி பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் பொதுக்குழு அந்த கட்சியினுடைய முக்கியமான நிகழ்வுகளில் முதல் வரிசையில் அவங்களுக்கு இருக்கை போடப்பட்டு அமர வைக்கப்படுறாங்க. இங்கே முதலமைச்சர் குடும்பம் வந்து முதல் வரிசையில் அமர வைக்கப்பட்டால் அதை அந்த ஃபோட்டோவை எடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே முதல் வரிசையில் அவங்க மனைவி பிள்ளைங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறோம், பல கட்சிகள்லையும் பார்க்குறோம். அப்போ அது ஒரு கட்சியின் மீதான விமர்சனமாக இருக்குதுங்கிறது உள்நோக்கம் கிடையாது. எல்லா கட்சியும் விமர்சிக்கிற அளவுக்கு உங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் எந்த வாரிசையும் கொண்டு வந்து நிறுத்தல, வெறும் உங்கள் கட்சியை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள், கிரவுண்டில் இருந்து வர்றவங்களை மட்டுமே முக்கிய பதவிகளில் வச்சு தான் நாங்கள் கட்சி நடத்துகிறோம்னு சொல்லக்கூடிய கட்சி கேள்வி கேட்கலாம். பெரும்பாலான கட்சிகள் இந்தியா முழுவதும் இந்த முறையில் தான் இயங்குகின்றன. அதனால் அதை போய் கேள்வி கேட்பதற்கு ஒன்றும் இல்லை. கேள்வி கேட்பவர்கள் திமுகவை மட்டும் கேட்கிறார்கள், அது உள்நோக்க முடியாது. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.